வெறும் 34 வயசுல ஒரு நாட்டுடைய பிரதமரா எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அந்த லேடி. சினிமா கவர்ச்சி கிடையாது, எங்க அப்பா பெரிய அரசியல்வாதி கிடையாது, கோடிக்கணக்கில் பணம் இவங்க கிட்ட குட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நீ ஜெயிச்சாங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லட்டுமா? சானா மரீன் அப்படின்ற இவங்க 1985ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பின்லாந்துல பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஆல்கஹாலிக். உங்களோட அப்பா தினமும் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10-12 வயசுல உங்களுக்கு செலவுக்கே காசு தர மாட்டேன், நீயே போய் சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொன்னாங்கன்னா எவ்வளவு ரொம்ப கஷ்டமான கொடூரமா இருக்கும். அந்த நிலைமை தான் இவங்களுக்கு 10-12 வயசுல வருது. 10-12 வயசுல போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பேக்கரியில போய் வேலை செய்யறாங்க. அந்த பேக்கரியில வேலை செய்யற காசு பத்தாம ஒரு சேல்ஸ்லயும் வேலை செய்யறாங்க, போயிட்டு ஒரு கடையில கேஷியரும் வேலை செய்யறாங்க. அதுலலாம் வரக்கூடிய காசை வச்சு ஐஸ்கூலிங், அதாவது நம்ம ஊரை வச்சு சொல்லணும் அப்படின்னா +2 முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு இவங்களே சம்பாரிச்சு காலேஜ்ல சேர்ந்து டிகிரியும் முடிக்கிறாங்க. அப்படி முடிச்ச இவங்க வேலைக்கு சேர்ந்து 2006ல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியில போய் சேர்றாங்க. சேர்ந்து இவங்களுக்கு அந்த கட்சியோட யூத் விங்ல நல்ல ஒரு பொசிஷனும் தராங்க கட்சியில. அந்த கட்சியில் நல்லா வேலை செஞ்சதுனால 27 வயசுல டேம்பரி சிட்டி அப்படின்ற ஒரு எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல இவங்க நிக்க வச்சு அங்க அந்த சிட்டிக்கு சேர்மன் ஆக்குறாங்க. நம்ம சென்னை சிட்டியோட மேயர் ஆன மாதிரி. அப்படியே அதுல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 24 வயசுல பின்லாண்டோடைய பார்லிமெண்ட்டுக்கு இவங்க எம்பியா செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆகி அதுல இருந்து கொஞ்ச நாள்ல 2019ல இவங்களை பின்லாண்டோடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா ப்ரொமோட் பண்றாங்க. இவங்க மினிஸ்டரான கொஞ்ச நாள் டிசம்பர் 10, 2019ல எலெக்ஷனும் வருது. அந்த எலெக்ஷன்ல இவங்க போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு மீட்டிங் வச்சு இவங்க தான் பிரதமரா தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க.